சமைச்சு சாப்பிட சொல்லுங்க. அதை திரும்ப கடை வயசாவது அதுக்கு சமைக்க தெரியாது. ஒரு கேஸ் கூட பத்திக்க தெரியும், தூக்கி எடுத்தும் போது அதுக்காக சமைச்சு போடணுமா? எங்கப்பா என் பொண்ணு எப்படி திட்டுற? குழந்தை 4 பேர் திட்டுற. அது கடை வயசாவது அது குழந்தை. இவளை விட அந்த கடைக்கு 3 வயசு பெருசு. அந்த கடை குழந்தையா? அம்மே வேண்டாம், நீ ஏன் பேசிட்டு இருக்க? உங்களை வேலை சொல்லணும், நீ செஞ்சு நீ வேலைக்காரி மேல நடந்துட்டீங்கன்னா நான் பேசதான் செய்வேன். அப்படி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சா நீ பேசு, இல்லைன்னா நான் பேசுவேன். என் பொண்டாட்டி யாரும் வேலைக்காரியா நடத்துறது எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுதா? அதுவும் அவங்க 4 பேருக்கு நீ வேலை செஞ்சுன்னு கோவம் தெரியும்ல. சரிம்மா ப்ளீஸ்மா, வேண்டாமா, போதுமா, செல்ல வேண்டாமா. தெரியாது, அவங்க வாய மூடுறதுக்கு நான் போட மாட்டேன். அவ சமைக்க கத்துக்கல, அதுக்காக நான் பண்ண சொல்றேன். ஏன் இவ படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சமைச்சிட்டு எல்லாம் கத்துக்கல? அது அடுத்த வீட்டுல தானே இருக்கு. சரிடா விடுங்கடா, அது எதுவும் கத்துக்க போறது இல்ல, இவங்க கத்துக்க எதுவும் போறது இல்லை. வேற ஏதாவது பேசும். பொண்டாட்டி உன் கை வலிக்குதாது? லெஃப்ட் ஹேண்டும் வலிக்குது, இன்னும் கொஞ்சம் வலி போல. அது என்னன்னு பார்க்கணுமா? எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், கொஞ்சம் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், 2மே எடுக்கணும். வலிக்குதா ரைட் ஆகுது? வந்து நீ சொல்லி கொடுத்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன். முறுக்கு நடந்தா வலிக்குது. யாரு? பரவாயில்ல, டாக்டர் கிட்ட காட்டுச்சு. நாளைக்கு சொல்லிட்டேன் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்க போறேன்ட்டு. எடுத்துட்டு டாக்டர் கிட்ட காட்டுவோமா? சரி சரி. ஹாய் கேர்ளி. டால், என்ன அதிசயம், காத்து எந்த பக்கம் வச்சது? கேர்ளி நாங்க இல்லாம ஃபீல் பண்ணுவான்னு தெரிஞ்சது, அதுதான் அவள் கம்பெனி கொடுக்க வந்து. ஓகே ஓகே, வாங்க வாங்க. டாலு வரேன். சரி, லாவண்யா தானே அனுப்பி வச்சா? ஆமா ஆமா, எங்க பேபி டால் மிஸ் பண்றதா சொன்னா, அதனால கம்பெனி கொடுக்க நான் பண்ணிட்டேன். கேடிச்சலா குட்டி, ஓடி ஓடி ஓடி. பொண்டாட்டி அப்புறம் நம்ம ரூமுக்கு வரமாட்டியா? அவ